பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். முதல் முறையாக இந்த சேனலை விசிட் பண்ணுவீர்களானால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பானது சிலுவை இல்லாமல் உயர்வு இல்லை. நம்ம எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும். உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும், வாழ்க்கையில முன்னேறி செல்ல வேண்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கும். அப்படி அந்த விருப்பம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த உயர்வை அடைய வேண்டும் என்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், சிலுவையின் வழியாகத்தான் அந்த உயர்வை நாம் பார்க்க முடியும். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை மையமாய் வைத்து இந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு இன்னொரு தலைப்பு, ஒரு உப தலைப்பு போல இன்னொரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சேட்டன்ஸ் ஆஃபர் versus God's promotion, சாத்தானுடைய சலுகையும் தேவனுடைய உயர்வும் என்று சொல்லி இதை பார்க்கலாம். ஏனென்றால் சாத்தான் சில நேரங்களில் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயர்வை கொண்டு வருவான். அது எப்படிப்பட்ட உயர்வு என்றால் குறுக்கு வழியாக இருக்கும் அல்லது சிலுவை இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட உயர்வுகளை நாம் மறுதலிக்க வேண்டும். ஆனால் தேவன் கொடுக்கிற உயர்வோ பாடுகள் வழியாக உயர்ந்த இடத்திற்கு நாம் செல்வதற்காக தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். முக்கியமாக இன்றைக்கு பார்க்க போகிற இந்த காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்த சோதனை. அந்த சோதனையின் வழியாக அவர் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சந்தித்தார், சிலுவையில்லாத காரியங்களை எப்படி அவர் சந்தித்தார் என்று சொல்லி அதை குறித்து தான் சில காரியங்களை உங்களோட கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முதல் சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் நாம் படிக்க போகிறோம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பதில் பாருங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டவராய் வனாந்தரத்துக்கு சென்று அங்கே சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். 3 சோதனைகளை அவர் சந்திக்கிறார். இன்னொரு நாளைக்கு இந்த சோதனைகளை குறித்து நாம் ஆழமாக தியானிப்போம். இன்றைக்கு 3வது சோதனை மாத்திரம் சற்று நாம் கவனித்து பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, என்ன நடக்கிறது? சாத்தான் உயர்ந்த மலைக்கு இயேசுவை கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, இவைகளெல்லாம் நான் உமக்கு தரப்போகிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் இவைகளெல்லாம் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். இதே சம்பவத்தை குறித்து லூக்கா எழுதும் போது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறார். அதையும் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்தான். நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷத்துல காட்டுறானா. எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரே நிமிஷத்துல இயேசுவின் கண்கள் முன்பாக இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவன் காண்பிக்கிறான். பிறகு 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மேல் மகிமையும் உமக்கு தருவேன். என்ன சொல்றான்? இவை எல்லாவற்றின் மேல இருக்கிற அதிகாரமும் மகிமையும் நான் உனக்கு தருகிறேன். அப்படின்னா இந்த ராஜ்யத்தெல்லாம் நீ ஆள போற, இந்த ராஜ்யத்தின் மகிமெல்லாம் உனக்கு தான் சொந்தம், இதெல்லாம் நான் உமக்கு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய ஆட்சியில தான் இதெல்லாம் இருக்கிறது என்பதாக அவன் சொல்லுகிறான். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், எனக்கு யார் இஷ்டம் இருக்கிறதோ அவங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான். 7ஆம் வசனம், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அதாவது நீர் என்னை சாஷ்டங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால், என்னை வர்ஷிப் பண்ணினா இதெல்லாம் உனக்கு சொந்தம் ஆயிடும் என்பதாக லூக்கா கொஞ்சம் வித்தியாசமாய் சொல்கிறார். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தந்திரத்தை அவர் கண்டுபிடித்து விட்டார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், சிலுவையின் மூலமா தான் உயர்வை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு வேத பகுதியை வாசித்து காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து
மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தமும், அதாவது சிலுவையில் மரண பரிந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயர்வு. இந்த உயர்வு அவர் எப்படி அடைய வேண்டும் என்றால், சிலுவையின் வழியாகத்தான் இந்த உயர்வை அவர் பார்க்க முடியும். சிலுவையில் அவர் பாடுபட வேண்டும், தன் ஜீவனையே கொடுக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். இதெல்லாம் நடந்த பிற்பாடு தான் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்து அவர் உயர்த்தணும் என்பது பிதாவாகிய தேவனுடைய திட்டமா இருந்தது. ஆனால் சாத்தான் என்ன சொல்றான்? குறுக்கு வழி காட்டுகிறான். சிலுவை இல்லாத உன்னை பெரிய லெவல்ல கொண்டு போயிடுவேன் அப்படி என்பதை காட்டுகிறான். ஆனால் உடனே ஆண்டவர் அதை மறுதளித்தார். கர்த்தர் அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் சாத்தானை முறியடித்தார். இந்த சோதனையில ஆண்டவர் செய்த ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே அவர் நின்றார். தேவனுடைய வார்த்தையின் மேலே அவர் நின்றார். எழுதிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை முறியடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சாத்தான் சொல்லும் போது இன்னொரு விஷயத்த சொல்றான். இந்த ராஜ்யத்தெல்லாம் நான் உமக்கு தரப்போகிறேன், இது உம்முடையதாகும், உமக்கு இது சொந்தமாகும் என்று சொல்லுகிறான். அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் எதிர்காலத்துல எனக்குத்தான் சொந்தமாக போகிறது என்பது அதுவும் இயேசு சுவாமிக்கு நன்றாக தெரியும். அதை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களுமாய் ஆயின. அவர் சதா காலையிலும் ராஜபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்திலிருந்து உண்டாயின. இது நன்றாக ஆண்டவருக்கு தெரியும். ஒரு நாள் எனக்கு எல்லா ராஜ்யங்களும் அதனுடைய அதிகாரங்களும் அதனுடைய மகிமை எனக்கு கொடுக்கப்படும். ஆனால் அந்த ராஜ்யத்தையும் அந்த மகிமை அடைய வேண்டும் என்றால் நான் சிலுவைக்கு போய் தான் ஆக வேண்டும் என்பதாக கருதி அந்த சாத்தான் கொடுத்த அந்த ஆஃபர், சாத்தான் கொடுத்த அந்த சலுகையை ஆண்டவர் எட்டி உதைத்தார், தள்ளினார், மறுதளித்தார். அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி சத்ருவை அடித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, சிலுவை இல்லாமல் உயர்வு இல்லை. பாடுகளை சந்திக்காமல் உயர்ந்த இடத்திற்கு நாம் செல்ல முடியாது. அடுத்து மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். கடிந்து கொள்ளுதல் என்றால் திட்டினானா, கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் 24ஆம் வசனத்தை சொல்கிறார். அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த 2வது சம்பவத்துல தன் கூட இருக்கிற பேதுரு மூலமாய் சிலுவை இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், இது போல நான் எருசலேம் போகிறேன். அங்க வேத பாரகர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு என்னை சிலுவையில் அறைவார்கள். ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதாக பேசி கொண்டிருக்கிறார். உடனே பேதுரு ஆண்டவர் கையை பிடிச்சு கொஞ்சம் தூரம் அழைத்து கொண்டு போய் பைபிளை சொல்லுகிறது, கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு இது சம்பவிக்க கூடாது என்று சொல்லி திட்டினானா. அப்போ ஆண்டவர் உடனே அவனை பார்த்து, பாருங்க வேடிக்கை இருக்குது, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு 23ஆம் வசனத்துல, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். உடனே ஆண்டவர் சாத்தானுடைய தந்திரத்தை கண்டுபிடித்து விட்டார். இங்கேயும் இயேசு சிலுவைக்கு போக கூடாது, சிலுவைக்கு போனால் மக்களுக்கு ரட்சிப்பு கிடைத்துவிடும், சிலுவைக்கு போனால் ஆண்டவர் உயர்ந்து விடுவார் என்று சொல்லி சாத்தான் இந்த இடத்துல பேதுரு மூலமாய்
ரொம்ப க்ளோஸா இருக்கிற, இயேசுவுக்கு க்ளோஸா இருக்கிற பேதுரு மூலமாய் இந்த சோதனை கொண்டு வருகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில நமக்கு க்ளோஸா இருக்கிறவங்க மூலமா கூட சில சோதனைகள் வரும். சிலுவை இல்லாத உயர்வுகளை சாத்தான் கொண்டு வந்து நிறுத்துவான், ஒரு ஆஃபர் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனா நம்ம அந்த தந்திரத்தை கண்டுபிடிச்சிடணும். சாத்தானுடைய தந்திரத்தையும் ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டு பேதுருவை வார்த்தை சொல்கிறார், பின்னாக போ சாத்தானே. பேதுருவை ஆண்டவர் திட்டவில்லை. பேதுரு பின்னாடி இருந்து பேசி கொண்டிருக்கிற, பேதுருக்குள்ள இருந்து பேசி கொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய குரலை ஆண்டவர் இனம் கண்டுபிடிச்சு, அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டு என்ன சொல்கிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்போ தேவனுக்கு ஏற்றவைகள் எது என்றால் சிலுவை சந்தித்தாக வேண்டும், பாடுகள் சந்தித்தாக வேண்டும். அந்த பாடுகள் வழியாகத்தான் நாம் உயர்வை காண முடியும் என்பதாக மனுஷனுடைய சிந்தனைகள் என்ன, எப்படியாவது எந்த வழியாவது குறுக்கு வழியாவது மேலுக்கு நம்ம வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு காட்டுற அந்த முறை, அந்த மெத்தட் எதுவென்றால் சிலுவையின் மூலமா தான் உயர்வை பார்க்க முடியும். இந்த இடத்திலும் அதே சோதனை தான். சிலுவையை இயேசு சந்திக்க கூடாது என்பதாக சாத்தான் சோதிக்கிறான். ஆண்டவர் கண்டுபிடிச்சு அதையும் கடிந்து கொண்டு அதன் மேலும் ஆண்டவர் வெற்றி பெற்றான். இந்த சூழ்நிலையில தான் இயேசு சுவாமி அந்த டிசைபிள்ஷிப்பை பத்தி, சீஷவத்தை பத்தி ஒரு காரியத்தை சொல்கிறார். பாருங்க 24ஆம் வசனம். அப்பொழுது அந்த சூழ்நிலையில் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரியான ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை அப்படியே அவங்க மனதுல போட்டு விட்டார் ஆண்டவர். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லுகிறது, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். அப்போ நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு சீஷர்களாய் இருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் இயேசுவை பின்பற்ற கடவோம். சிலுவை இல்லாமல் ஆண்டவரை ஃபாலோ பண்ண முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, சிலுவை இல்லாத உயர்வு இல்லை. சிலுவையின் மூலமா தான் தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுக்க அவர் விரும்புகிறார். மூன்றாவது சம்பவம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து, தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, நீ உன்னையே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது இவனை விசுவாசிப்போம். 43ஆம் வசனம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். மூன்றாவது சம்பவத்திலும் இதே மாதிரியான ஒரு சோதனை தான். சிலுவையை மறுதலிக்க வேண்டும், சிலுவையை விட்டு விட வேண்டும். கடைசி நிமிஷத்துல கூட சிலுவை விட்டு இறங்கி வா என்ற ஒரு சோதனை. என்ன சொல்றாங்க, பைபிளை சொல்லுகிறது, சாதாரண மக்கள் கூட, அங்க போற வர ஜனங்க கூட ஆண்டவரை பார்த்து தலையை துலுக்கி இந்த வார்த்தையை பேசினாங்களாம். உன்னையே நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள், எங்களே ரட்சி, தேவன் இவர் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது வந்து ரட்சிக்கட்டும், சிலுவிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவிலிருந்து இறங்கி வருவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் நினைத்தால் உடனே அவரால் வந்திருக்க முடியும். ஆனால் இயேசு பொறுமையாக சிலுவை ஏன் அவர் சகித்தார் என்றால், சிலுவைக்கு பிற்பாடு ஒரு பெரிய உயர்வை அவர் காண வேண்டும். அது மாத்திரமல்ல, சிலுவைக்கு நான் போனால்தான் என்னுடைய மக்களை ரட்சிக்க முடியும் என்ற தேவனுடைய பிரதானமான திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராய் ஆண்டவர் அர்ப்பணித்து அதை ஏற்றுக்கொண்டபடினாலே வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாம உடையவராய் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்த இடத்துல பரலோகத்துல பிதாவின் சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறார். இதை பற்றி எபிரேயருடைய ஆசிரியர் மிக அழகாக அவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு நான் முடிக்க போகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, என்ன
தேவனுக்குள் வரும் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார் என்ற அந்த பெரிய சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அந்த சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பாரசத்தில் வெற்றிகரமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அதனால எபிரேயருடைய ஆசை சொல்லுகிறார், ஆகையால் அடுத்த வசனம் 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இயேசுவே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு புத்திமதி சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, சிலுவை இல்லாமல் உயர்வை நாம் காண முடியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒன்று நான் சொல்லுகிறேன், பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள். உபத்திரங்கள் இந்த உலகத்துல உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னார், உலகத்தில் உபத்திரம் கொண்டு ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நிச்சயமாகவே உலகத்துல உபத்திரம் இருக்கும். அந்த உபத்திரத்தை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் வரும்போது நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், உயர்ந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேலான நிலைமைக்கு கொண்டு செல்வார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.